Good morning, student. Today topic a poison tree. Unit 2 poem. இந்த poem யார் எழுதியிருக்குன்னு பார்த்தோன்னா வில்லியம் பிளாக் அப்படின்ற அவரோட ஆத்தர் இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். The William Black 1757 was an English poet. அவர் என்னவா இங்கிலீஷ் போய்ட்டாக இருக்கார். அடுத்து தி பெயிண்டர் அண்ட் பிரிண்ட் மேக்கர். அவர் ஒரு பெயிண்டர் அச்சடிக்கிறவராக இருக்கார். ஒரு வண்ணம் தீட்டும் பெயிண்டராகவும் இருக்கார். த பிளாக் இஸ் நவ் கன்சிடர் எ செமினல் ஃபிகர் இன் த ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் போயட்ரி. அவர் என்னன்னா ஒரு வித்து, அந்த போயமில் இருக்க என்னது செமினல் ஃபிகர்ஸ், ஒரு வித்து, ஒரு சீடு அப்போ வித்து அமைஞ்சவராக இருக்கார். ஹீ வாஸ் பார்ன் இன் லண்டன். அவர் எங்கே பிறந்திருக்காரு பார்த்தீங்கன்னா லண்டனில் பிறந்திருக்காரு. He was the boldly imaginative rebel in both his thought and his art. Some of his famous poem, The Lamp and the Tiger. அவர் ரெண்டு போயம் பார்த்தீங்கன்னா லேம்ப்பு அந்த டைகர். என்னென்னா அவரோட எண்ணங்கள் எல்லாமே என்னது போல்ட்னஸும் என்னது ஒரு ஓவியத்தில் என்னது கற்பனை திறன் படைத்தவராக இருக்கார். இதுதான் அவருடைய இது எல்லாமே எதில் இருக்குன்னா அவரோட போயமில் எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம போயமை பார்க்கலாம். ஐ வாஸ் ஆங்க்ரி வித் மை ஃப்ரெண்ட். ஓகேவா? இப்போ இந்த டைட்டிலே பாருங்கள், பாய்சன் ட்ரீ. பாய்சன் என்னது ஒரு விஷம் வாய்ந்த ஒரு மரம். அப்போ அந்த ட்ரீக்கு எப்படி விஷம் வாய்ந்த ஒரு ட்ரீயாக உருவாக்குறது தான் இதுதான் பாய்சன் ட்ரீ எப்படின்னு சொல்கிறாரு. அப்போ என்ன பாய்சன்னா விஷம். அப்போ அந்த விஷம் வாய்ந்த ட்ரீ அதான் சொல்கிறாரு. அந்த டைட்டிலே பாருங்கள், ஐ வாஸ் ஆங்க்ரி வித் மை ஃப்ரெண்ட். என்னது நான் கோபமாக இருக்கேன். யார் மேலே? என்னுடைய நண்பன் மேலே. என்னுடைய ஃப்ரெண்டு வித் மை ஃப்ரெண்ட். யார் மேலே கோபமாக இருக்கேன்? என்னோட நண்பன் மேலே கோபமாக இருக்கேன். அப்போ ஐ டோல்ட் மை ரேத் டிட் எண்டு. என்னது என்னோட கோபம் என்னது அவனிடம் சொல்லிட்டேன். அப்போ என்னோடய கோபத்தை நான் அவங்ககிட்ட என்ன பண்ணிட்டேன், ஷேர் பண்ணிட்டேன். அதனால் அந்த கோபம் என்னது முடிஞ்சு போச்சு. டிட் எண்டு முடிஞ்சு போச்சு. ஐ வாஸ் ஆங்க்ரி வித் மை ஃபோனா என்னது எனிமி. ஆனால் இப்போ என் நண்பர்கிட்ட இந்த கோபத்தை என்ன பண்ணிட்டேன், அவன்கிட்ட சொல்லிட்டேன். அந்த கோபம் என்னாச்சு, முடிஞ்சு போச்சு. இப்போ யார் மேலே கோபம் இருக்குது? ஐ வாஸ் ஆங்க்ரி வித் மை ஃபோனா என்னோடய எனிமிக்கிட்ட இப்போ கோபம் வந்திருக்கு. என் எனிமி மேலே கோபம் இருக்குது. ஐ டோல்ட் இட் நாட். அதை நான் அவன்கிட்ட என்ன பண்ணல, சொல்லலை. ஏன்னா மை ரேத் டிட் க்ரோ. இப்போ என்னது என்னோடய கோபம் இருக்க அதிகரிச்சுன்னே இருக்குது, அது வளர்ந்துக்கினே இருக்குது. என்னோடய கோபம் என்னது அது இப்போது என்னது வளர்ந்துக்கினே இருக்குது. அது ரொம்ப ஆரம்பிச்சிட்டு வளர்ந்துக்கினே இருக்குது. அடுத்து பாருங்கள், செகண்ட் சென்ஸாக பாருங்கள். அண்ட் ஐ வாட்டர் இட் இன் மை ஃபியர்ஸ். என்னென்னா இப்போ என்னோடய பயத்தோடையும் அந்த கோபத்தை என்ன பண்ணுறேன், தண்ணீர் விட்டு வளர்க்குறேன். என்ன கோபத்தை என்ன யார்கிட்ட காட்டுறேன், என் நண்பன் மேலே இருக்கிற கோபம், என்னோடய எதிரி என் நண்பன்கிட்ட இந்த கோபத்தை என் நண்பன்கிட்ட சொல்லிட்டேன். அதனால் என் கோபம் என்ன ஆச்சு, முடிஞ்சு போச்சு. இப்போ யார் மேலே இருக்குது, என்னோடய எனிமி மேலே இருக்க கோபம். அப்போ அந்த கோபத்தை யார்கிட்ட காட்டுறேன்னா அது ஒரு மரத்துக்கிட்ட காட்டுறேன். என் எனிமி மேலே இருக்கிற கோபத்தை ஒரு மரத்துக்கிட்ட நான் காட்டுறேன். அவன்கிட்ட சொல்ல முடியல. அதனால் அந்த கோபத்தை யார்கிட்ட காட்டுறேன், ஒரு ட்ரீ கிட்ட என்னோடய கோபத்தை காட்டுறேன். என் எனிமி மேலே இருக்கிற கோபத்தை யார்கிட்ட காட்டுறேன், ஒரு ட்ரீ கிட்ட காட்டுறேன். ஓகே. அண்ட் ஐ வாட்டர் இட் இன் ஃபியர்ஸ். ஓகேவா? என் பயத்தோடு என்ன பண்ணுறேன், என்னோடய கண்ணீர் விட்டு என்னது அந்த மரத்தை வளர்க்குறேன். நைட் அண்ட் மார்னிங் வித் மை டியர்ஸ். ஓகே. இரவும் பகலுமா என்னது தண்ணி அந்த பயத்தோடு அந்த மரத்தை வளர்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் இரவும் பகலுமா என்னது கண்ணீர் விட்டு வளர்க்குறேன். எதை, அந்த ட்ரீயை வளர்க்குறேன். அண்ட் ஐ சன்னீட் இட் வித் ஸ்மைல்ஸ். ஓகேவா? எவ்வளோ வெயிலில் நின்னாலும் எப்படி இருக்குமா, அது எப்படி இருக்கும், சிரிச்சிக்கினே இருக்கும். அந்த மரம் என்னது எப்பயுமே மரத்தை பாருங்கள், எவ்வளோ சுட்டரிக்கிற வெயிலாக இருந்தாலும் மழையாக இருந்தாலும் அது எப்படி இருக்கும், அது எந்த ஒரு ரியாக்ஷன் இல்லாமல்
சிரிச்சுக்கினே இருக்குமா. ஸோ அதுபோல் நான் என்ன பண்ணுறேன், என்கிட்ட என் மனசுக்குள்ளே இருக்க கோவத்தை நான் அவங்கக்கிட்ட என்னது சிரிச்சுக்கினே இருக்கேன். அந்த கோவத்தை என்னது வெளிப்படுத்தவே இல்லை. அது என்னது சிரிப்பாகவே அவன்கிட்ட என்ன பண்ணுறேன் காட்டுறேன். ஸ்மைல் சிரிச்சுக்கினே இருக்கேன். பாரு அண்ட் வித் சாஃப்ட் டிசைட்ஃபுல் வைல்ஸ். ஓகேவா, என்னோடய கோபம் எப்படி இருக்கும், அப்படியே சாஃப்டாக இருக்குது. அதே இது நேர்மையற்ற இருந்தாலும் என்னது அது டிசைட்ஃபுல்னால் டிஸ்ஹானஸ்ட். அது இருந்தாலும் அது எப்படி இருக்குது, நேர்மையற்றதாக இருக்குது. இருந்தாலும் எப்படி இருக்கான், ஒரு சாஃப்டாக நேர்மையாக, டிசைட்ஃபுல் நேர்மையற்ற சாஃப்டாக இருக்குது. என் கோபம் என் மனசுக்குள்ளே இருக்குது. இந்த கோபத்தை என்ன பண்ணலாம் அவன்கிட்ட நான் வெளிப்படுத்தலை. ஓகே, அதான் சொன்னாங்க. அடுத்த தேர்ட் சென்ஸை பாருங்கள். அண்டு க்ரோ போத் டே அண்ட் நைட். ஓகே, என்னோடய கோபம் எப்படி இருக்கான், வளர்ந்துக்கினே இருக்குது. எப்போ, இரவும் பகலுமா. ஓகே, இரவும் பகலுமா என்னோடய கோபம் என்ன பண்ணுது, வளர்ந்துக்கினே இருக்குது. அடுத்து பாருங்கள். டில் இட் போர் அண்ட் ஆப்பிள் பிரைட். ஓகே, ஒரு மரம் வந்து என்னாச்சு ஃபுல்லாக வளர்ந்துட்டுது. இப்போ எப்படி இருக்குது, வளர்ந்து பழம், அந்த பழம் கனி கனி சொல்லுவாங்கள்ல, அந்த பழம் காய்க்கிற அளவுக்கு அந்த ஆப்பிள் பழம் வந்து விடுற அளவுக்கு என்னது என் கோபம் பயங்கரமாக வளர்ந்து அது வெறுப்பாக மாறி இப்போ என்ன ஆச்சு எனக்கு பலன் கொடுத்துட்டுது. ஓகே, அந்த கோபத்தை என்ன பண்ணுறான், கண்ணீர் விட்டு அந்த மரத்தை வளர்க்கும் போது என்ன ஆச்சு, அந்த மரம் வளர்ந்து இப்போ என்ன ஆயிடுச்சு, அந்த பிக்சரில் பாருங்கள் ஒரு ஆப்பிள் வளர்ந்துருக்கு பாருங்கள். இப்போ பழமாக மாறி வளர்ந்துட்டுது. இப்போ பழமாக மாறி என்ன பண்ணுறது, வளர்ந்துட்டுது. அதான் சொல்கிறேங்க. இங்கே பாருங்கள். அண்டு மை ஃபோ பிஹேல் இட் ஷைன். ஓகே, இப்போ பாருங்கள் என்னோட எனிமி என்னது அதை பார்த்து கொண்டே இருக்கான். என்னது அந்த காய் விடுறது, அந்த மரம் வளர்றது, அது என்னோடய எனிமி என்ன பண்ணுறான், அந்த 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 என்ன பண்ணுறான், அந்த பளபளப்பான ஓகே அந்த ஷைனிங் அது எல்லாத்தையும் என்ன பண்ணுறான், அவன் உற்று நோக்கினே இருக்கான். என்னோடய எனிமி என்ன பண்ணுறான், இனி எல்லாத்தையும் பார்த்துனே இருக்கான். அவன் என்னோடய கோபம் இருந்தாலும் அவன் என்ன பண்ணுறான், அவன் கோபம் இருக்குன்னு தெரியுது, இருந்தாலும் என்ன பண்ணுறான், என்னை வாட்ச் பண்ணிக்கினே அவன் என்ன பண்ணுறான் இருக்கான். அடுத்து பாருங்கள். அண்டு மை அண்ட் ஹீ நியூ தட் இட் வாஸ் மைன். ஓகே, என்னோட அது என்னோட தான் அவனுக்கு தெரியும். எது, அந்த ட்ரீ என்னோட தான், இந்த ட்ரீயில் இருக்கிற ஃப்ரூட்டும் அது என்னோட தான். அவனுக்கு என்ன பண்ணுறோம், எனக்கு தெரியும், அவனுக்கு தெரியும். இருந்தாலும் அடுத்த நெக்ஸ்ட் சென்ஸாக பாருங்கள். அண்ட் இட் மை கார்டன் ஸ்டோல். ஓகே, அண்டு இன்டு மை கார்டன் ஸ்டோல். அது என்னாச்சு, இப்போது என்னோடய கார்டனில் ஒரு திருட்டு போயிட்டுது. எப்போ, when the night he veiled the pole. இப்போ அது என்னது, என்னோடய கார்டன் என்னாச்சு, ஒரு இரவு ஃபுல்லாக என்னது முழுவதும் படர்ந்து கிடக்கு. ஓகே, அந்த ஃபுல்லாக அந்த துருவம் அந்த சுற்றிரி நான் 4 சைடும் அந்த ஈஸ்ட் வெஸ்ட்டு நார்த்து 4 சைடு என்ன ஆயிடுச்சு, அந்த ஷேடோ என்ன ஆயிடுச்சு ஃபுல்லாக படர்ந்து கிடக்கு. ஏன்னா இந்த இருட்டானதும் என்ன பண்ணுச்சு, அங்கே ஒரு திருட்டு போயிட்டுது. என்ன திருட்டு போயிட்டுது, அந்த ஃப்ரூட்டை ஏதோ திருடிட்டாங்க, கார்டனில் ஏதோ திருடிட்டாங்க, என்னோடய கார்டனில் திருடிட்டாங்க. ஓகே, இந்த மார்னிங் கிளாட் ஐ சி. ஓகே, இந்த மார்னிங் கிளாட் ஐ சீல். ஓகே, அப்போ இந்த மார்னிங் என்னன்னா மறுநாள் காலில் நான் என்னது கிளாட்னா என்னது மகிழ்ச்சியாக பார்த்தேன். என்னத்தை பார்த்தேன், மை ஃபோ அவுட் ஸ்ட்ரக்சர் beneath த ட்ரீ. என்னது கையை காலை என்னோடய எனிமி என்னது கை காலை விரிச்சிக்கின்னு என்ன பண்ணான், மரத்தடியில் இறந்து கிடந்தான். இது நிஜமான போயம் இல்லை, ஒரு இமேஜினேஷன், ஒரு கற்பனையான ஒரு போயமு. இந்த ஆத்தர் வந்து என்னது வில்லியம் பிளாக் அப்படின்றவர் இந்த போயமை ஒரு கற்பனையாக ஓகே, ஒரு எனிமியை எப்படி நேராக போய் அட்டாக் பண்ணாமல் ஒரு எனிமி மேலே உள்ள கோவத்தை ஒரு போயம் மூலயமா ஒரு அந்த ட்ரீ கிட்ட காட்டுறாரு. ஓகே, அப்போ அந்த ட்ரீ என்னது, அந்த ட்ரீயை வளர்க்கும் போதெல்லாம் என்னது இந்த எனிமி நினச்சி வளர்க்குறாரு. ஓகே, அவர்கிட்ட இந்த கண்ணீர் விட்டு அந்த ட்ரீயை வளர்க்கும் போது அந்த ட்ரீ என்ன ஆகிடுதான், ஒரு விஷம் வாய்ந்த ஒரு பாய்சனாக என்ன பண்ணுது, அந்த ட்ரீ வளர்ந்துட்டுது. அந்த ட்ரீ வளர்ந்தனால அந்த எனிமி என்ன பண்ணுறான், அவன்
அந்த எனிமியை அவங்ககிட்ட சிரிச்சுக்கினே அவங்ககிட்ட கோவத்தை காட்டாமல் மேலோட்டமாக சிரிச்சுக்கினே இருக்கார். அந்த கோவத்தை பூரா அந்த ட்ரீ கிட்ட தான் காட்டுறாரு. அவங்ககிட்ட அந்த டைரெக்டாக என்ன பண்ணல, அந்த எனிமிக்கிட்ட அந்த கோவத்தை காட்டல. ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு, அந்த கோவம் கடைசி வரைக்கும் அவர்கிட்ட இருக்குது. இந்த ட்ரீ என்ன ஆகிடுது, கடைசியாக ஒரு பாய்சனாக விஷம் வாய்ந்த ட்ரீயாக மாறிடுது. அப்போ அந்த ட்ரீ கிட்டேருந்து வந்து என்ன பண்ணுறான் அந்த எனிமி, அதுலேருந்து தெரியாமல் என்னது திருட்டுத்தனமாக என்னது ஸ்டோல்னால் திருடிட்டான். என்னத்தை திருடிட்டான், அந்த ட்ரீல இருந்த ஒரு ஃப்ரூட்டை என்ன பண்ணுறான் திருடி தெரியாமல் தின்னுட்டான். அது தின்னதுனால அவன் என்ன ஆகிட்டான், அங்கேயே இறந்துட்டான். ஸோ அப்போ அந்த ஆத்தர் வந்து என்னென்னா, ஒரு எனிமியை நம்ம என்ன பண்ண முடியாது, சீக்கிரமாக நேராக போய் யாருமே என்ன பண்ணக்கூடாது, சண்டையோ எதுவோ போடக்கூடாது. என்னது பண்ணோம், அவங்ககிட்டேருந்து சிரிச்சுக்கினே அவன் என்ன பண்ணுறான், நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்மளுக்கு எதிரி எந்த அளவுக்கு நம்மளை என்ன பண்ணுறான், எந்த அளவுக்கு நம்மளை வந்து ஒரு திட்டம் தீட்டுறான், நம்மளை என்ன பண்ணுறான் அழிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுறானோ அதை நம்ம என்ன பண்ணோம், மறைமுகமாக நேராக என்ன பண்ணோம் வாட்ச் பண்ணிக்கினே இருக்கணும். ஓகே, அதனால் நம்ம அவசரப்பட்டு எதுவுமே என்ன பண்ணக்கூடாது, உணர்ச்சிவச படக்கூடாது. ஆனால் கடைசியாக எப்படியா இருந்தாலும் என்னது எதிரி நம்மளுக்கு துரோகம் நினைக்கிறவன் எப்பயுமே என்ன பண்ணுறான், கடைசியாக ஒரு விஷயத்தில் அழிஞ்சிடுவான். ஸோ அதனால் அப்போ அந்த கோவத்தை பூரா எதில் காட்டிருக்காரு, ஒரு மரத்துக்கிட்ட காட்டிருக்காரு. அது மேலே நம்மக்கிட்ட நமக்குன்னு ஒரு எனிமி யாராக இருந்தானா அவனை என்ன பண்ணணும், டைரெக்டாக என்ன பண்ணக்கூடாது, எதுவுமே செய்யக்கூடாது. ஸோ அப்போ அவனுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலை வரும்போது என்னது, எல்லாரும் சேர்ந்து அவனை என்ன பண்ணுறாங்க, ஒரு நேரம் வரும்போது அவனே தானாக மாட்டும் போது அவன்கிட்ட இருக்கிற யாருமே அவனை என்ன பண்ணாது, காப்பாற்றாமல் எல்லாம் ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்த்தாலே போதும், அவன் எனிமி என்ன பண்ணுறான் சீக்கிரமாக அழிஞ்சிடுவான். ஸோ அதனால் அந்த ஆத்தர் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த கோபத்தை பூரா ஒரு ட்ரீ கிட்ட காட்டுறாரு. அந்த ட்ரீ வந்து ஃபுல்லாக என்னது பாய்சனாக என்னது விஷம் வாய்ந்த ட்ரீயாக மாறிட்டுது. அந்த கோபத்தை கண்ணீர் விட்டு அந்த வெயிலும் இரவும் பகலுமாக கண்ணீர் விட்டு அதை வளர்த்தாரு பாரு. அந்த ட்ரீ மொத்தமாகவே என்ன ஆகிட்டுது, ஒரு பாய்சன் ஆகிடுது. அந்த ட்ரீயை பாருங்கள், பிக்சரில் பாருங்கள் எப்படி ஒரு கொடூரமான ஒரு மரமாக தெரியுது பாருங்கள், கொடூரமாக இருக்குது பாருங்கள் அந்த ட்ரீ. அதான் இந்த ஆத்தர் நமக்கு வில்லியம் பிளாக் வந்து சொல்லியிருக்காரு. ஓகே சில்ட்ரன், இந்த போயமுடைய இது மெமரி போயம் கிடையாது. இந்த போயமுடைய யூனிட் டூ போயம் ஃபார் யூனிட் 2 செகண்ட் போயமு. இந்த போயமுடைய பேராகிராஃபை இந்த ஃபோட்டோவை எடுத்து இந்த வாட்ஸ்அப்பில் இந்த போயமோட ஆட் பண்ணி அனுப்புகிறேன், வீடியோவோட ஆட் பண்ணி அனுப்புகிறேன். போன லாஸ்ட்டு கிளாஸுக்கு யாருமே அந்த டெஸ்ட்டு ஃபஸ்ட்டு போயமோடைய பேராகிராஃப் ஏதலை. இந்த போயமோடைய பேராகிராஃப் டெஸ்ட்டை எழுதி எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணணும். ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு கிளாஸ் ஐ வில் see.